சசி, டாடி. நல்லா இருப்பா. டாடி, இவர் என்னோட ஃப்ரெண்டு சிவா. வாப்பா. சிவா, இவர் என்னோட அப்பா சீனிவாசன். நல்லா இருப்பா. சிவாக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை டாடி. அதான் வந்தேன். 2 days இருந்துட்டு போயிடுவேன் டாடி. சரிப்பா. சாப்பிட்டீங்களாப்பா? நாங்கள் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோம் டாடி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ம், ஆச்சுப்பா. ஓகே டாடி. உட்காருப்பா, சசி வருவான். 2 நாள்ல போயே ஆகணுமாப்பா? முதல்லலாம் மனசு சரியில்லைன்னா ஊட்டி கொடைக்கானல் அப்படிதான் போவான். ஒரு வாரம் அந்த மாதிரி இருந்துட்டு உடனே வந்துடுவான்ப்பா. இந்த டைம் மெட்ராஸ் போனது 8 மாசத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு தான் வந்திருக்கான். உடனே போகணும்னு சொல்றான் பாரு. கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, இங்கே இருந்துருவாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். அவன் பண்ணிக்க மாட்டேங்கிறானே. அதை ஒன்றை மட்டும் கண்ணில் பார்த்துட்டேன்னா நானும் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன்ப்பா. ஏன்பா கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? என்ன ஏதுன்னு தெரியலையேப்பா. உனக்கு என்னப்பா பிரச்சனை? லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியரா? லவ் எப்படிப்பா ஃபெயிலியர் ஆகும்? சேர்ந்து வாழ்ந்தாதான் லவ்னு இல்லைங்கப்பா. சேர முடியாமல் போனாலும் நினச்சிக்கிட்டே இருக்கிறதும் லவ் தான். ம், சசி அந்த மாதிரி ஏதாவது உன்கிட்ட சொன்னானா? இல்லைங்கப்பா, அவ்வளோ அதிகமாக பேசவே மாட்டாரு. அதை பற்றி நானும் கேட்டது இல்லைங்கப்பா. ஆனால் அவன் ரொம்ப நல்லவன், தங்கமானவன்ப்பா. தெரியும்ப்பா. இவரோட கம்பெனிக்கு நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணதாங்கப்பா போனேன். எனக்கே கம்பெனியில் நல்ல போஸ்டிங் கொடுத்து வீடு கார்னு எல்லாமே கொடுத்து நல்லா வச்சுருக்காருங்கப்பா. சசி அப்படிப்பட்டவன் தான்ப்பா, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் கல்யாண விஷயத்துல தான் இந்த லவ் டேக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாரு. கூடிய சீக்கிரமே ஓகே சொல்லுவார் பாருங்கப்பா. அப்படியா சொன்னா? அப்போ என் பையன் இத்தனை நாள் இருந்ததுக்கு ஏதோ மாற்றம் இருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நல்லது நடந்தா சந்தோஷம்தான்ப்பா. கல்யாணத்துக்கு அப்புறமாவது சசி பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டா பரவாயில்ல. வயசான காலத்துலயும் இங்க இருக்கிற பிசினஸ் எல்லாம் நானே தான்ப்பா பாத்துக்கிறேன். மெட்ராஸ்லாம் இப்ப சசி பார்த்துட்டு இருக்கிற பிசினஸ் முதல்ல வேற ஒருத்தவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம்ப்பா. இப்போதான் மறுபடியும் சசியை கையில் எடுத்திருக்காப்ல. இப்போ ஏதோ புது கம்பெனி மறுபடியும் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாப்ல. அப்போ அது விஷயமா தான் வந்திருக்கீங்களா? ஆமான்னு நினைக்கிறேங்கப்பா. என்ன பெங்களூர் போகலான்னு சொல்லும்போது என்கிட்ட அப்படிதான் சொன்னாப்ல. ஆனால் என்ன விஷயம்னு விவரமா சொல்லிங்கப்பா. சரிப்பா. ஹலோ. சொல்லுங்க மாப்ள. ரேகாக்கு. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு ரூமுக்கு வந்துட்டாப்லிங்க. நல்லா இருக்கா? சரிங்க அங்கிள், அது கேட்க தான் கூப்பிட்டேன். தேங்க்ஸுங்க அங்கிள். சே, செகண்ட் டைமும் ஃபெயிலா? இவளை 2 நாள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சிவா. அதனால என்னால் உன் கூட இருக்க முடியாது. நாளைக்கு நீ பெங்களூர் எல்லாம் சுற்றி பாரு. இப்போ வேணா போய் ரெஸ்ட் எடுக்கணும்னா எடு சிவா. இது உன் வீடு மாதிரி சிவா. உன் இஷ்டம் போல இரு. வேலைக்காரங்க இருக்காங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க. தேங்க்யூ சசி. ஆப்ரேஷன் பண்ணதுல பெயின் இருக்கா ரேகா? லைட்டாக உறுத்துறாப்புல இருக்குப்பா. நல்லா சரியாயிரும் ரேக்கா, பொறுத்துக்கோ. சரிம்மா. என்னதான் என் பிள்ளைக்கு எல்லாரும் இருந்தாலும் சிவா இல்லாம போனது வருத்தமாக தான் இருக்கும். சொல்ல மாட்டா. ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எல்லாருமே வந்து என்னை பார்த்து பேசிட்டு தான் போனாங்க. ஆனால் என்னோட சிவா சிவா நீ என் கூட இல்லாத எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எங்கே இருக்க? என்னை விட உனக்கு மற்றதெல்லாம் முக்கியமாக போச்சு இல்லை? ஆனாலும் நீங்கள் பேசின வார்த்தைகளே எனக்கு எவ்வளோ தைரியம் தருது. நீங்கள் என் கூட வந்திருந்தா நீ எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். பட்டுமா, எங்க இருக்கீங்க? நீ அங்க வேதனையிலும் வலியிலையும் இருக்கும்போது நான் இங்க வந்தது தப்பு தான். மன்னிச்சுடுமா. சாரி. நான் உன் கூட இருந்து நல்லா பார்த்துக்கணும். ஆனா அதான் நடக்கலையே. உன்னை இப்போ பார்க்கணும், ஒன்று பேசணும், என்ன கட்டி தீக்கணும், அன்பு காட்டணும். இங்கே உடல் அங்கே உயிர், இதயத்தில் வலி கூடுதே. எங்கே நிலா இன்றே வெளி, பகலிலும் அலைந்தோடுதே. நீ இல்லாத இடம் அது எனக்கு மாளிகையா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை ரேகா. நீ கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே, நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே. என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் மே ஐ கமெண்ட் டாடி? உன் வீட்டுக்குள்ள வரக்கு உனக்கு யார் தரணும் பர்மிஷன்? இருந்தாலும் இது உங்க ரூம் டாடி. அதனால என்ன, நான் மட்டும் தானே இருக்கேன். சிவா கூட பேசுனீங்களா டாடி? சிவாவை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? என்ன விக்கி அதுக்குள்ள ரெடி ஆயிட்டேன். நான் இப்பதான் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு நேரம் இருக்குன்னு உட்காந்தேன். இல்லப்பா, ரமேஷ்க்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். போய் அவனை பார்த்துட்டு அப்படியே நான் ஆஃபீஸ் போறேன்ப்பா. ரமேஷ் போட முடியலையா?
அப்படின்னாலும் இவ்வளோ நேரத்தில் ரமேஷ்காகலாம் நீ கிளம்பி போக மாட்டியே, ஃபோன்லயே என்னன்னு கேட்டுட்டு விட்டுருவியே. ஐயோ டாடி கண்டுபிடிச்சிருவார் போல இருக்கே. விக்கி, விக்கி எங்க இருக்க? டேய் இங்கேயா இருக்க? போலாமா? சுத்தம் அப்பா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம். என்ன ரமேஷ், இப்பதான் விக்கி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்னை பார்க்கத்தான் வரேன்னு சொன்னான். ஐயோ இவன் இப்படியா சொன்னா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம்ல. இப்ப எப்படி சமாளிக்கிறது? இல்லைங்கப்பா, உடம்பு முடியாம தான் இருந்துச்சு, அதனால தான் அவன் அப்படி சொல்லியிருப்பான். சாப்பிட்டு டேப்லெட் போட்டோன்னே நல்லாயிடுச்சுங்கப்பா. அப்படியாப்பா? சரி சரி, நம்பிட்டேன். விக்கி, நான் பெத்த மகனே, நான் உனக்கே அப்பன்டா. என் மருமகளை பார்க்க போறேன்னா நான் அங்கே தான் போறேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் ரமேஷ் வம்புக்கு இழுக்கிற? சுத்தம் தெரிஞ்சு போச்சா? எஸ் டேடி, அது வந்து ரேவதிக்கு கொஞ்சம் உடம்பு இல்லைங்கப்பா, அதான் போகும்போது 2 பேரும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்ட்டு இருக்கோம். சரி, அதுக்கு உண்மையே சொல்ல வேண்டியதானே? நான் என்ன சொல்ல போறேன், போகக்கூடாதுன்னு சொல்ல போறேன்னா? அப்பா, என்னைக்காவது உங்ககிட்ட தகப்பன் மாதிரி நடந்திருக்கேனா? ஃப்ரெண்டு மாதிரி தானே நடந்துக்கிறேன். ஆனாலும் என்கிட்ட நீ போய் சொல்ற விக்கி. சாரி டாடி, நீங்க ஏதாவது நினைப்பீங்கன்னு சொல்லிதான். நான் என்ன நினைக்க போறேன்? இந்த காலத்து பசங்க யார்கிட்ட என்ன சொல்லிட்டு செய்றாங்க? நீ சொல்லவாது செய்தியே, அதை நினைச்சு சந்தோஷம் பட்டுக்கணும். சாரி டாடி, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். பரவாயில்லப்பா. அவளை பார்க்க போனா அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? நான் இன்னும் செய்யலையே. கேன்டீன்ல இல்லை ரமேஷ் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்ப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஓகே, தேங்க்யூ டாடி, பாய். வெறுங்கையோட போகாதடா, போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போ. சரிங்க டாடி. குட் மார்னிங் மேடம். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நைட்டுன்னு என்ன நிம்மதியாக தூங்க கூட விடல. காலங்காத்தாலும் உன் முகத்துல தான் முழிக்கிறேனா? டேய், அம்மா தாயே, உன் கூட என்னால் சண்டை போட முடியாது. நீ யார் கூட சண்டை போடணுமோ அவங்களே வந்திருக்காங்க. அவங்க கூட எவ்வளோ நேரம் வேணாலும் சண்டை போடு தாயே, என்னால் விடு. போதும் என்னை பார்த்து இந்த முறை முறைச்சது. அப்படியே கொஞ்சம் திரும்பி அங்கே கொஞ்சம் முறை. நல்லா ஆசை தீர முறைச்சிட்டு சண்டை போட்டு முட்டிக்கோங்க, மோதிக்கோங்க, முடிய பிச்சுக்கோங்க, மண்டையை உடச்சிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன ஆளை விடுங்கப்பா. நான் வரேன். பாய் பாய். நீ பட்டுன்னு முன்ன வந்து நில்லு, என் பொட்டில் அடிச்சு நீ சொல்லு, நீ நமக்குள்ள எதுக்கு என் முள்ளு, அட நாவுக்கு தூரம் இல்லை பல்லு. நான் முடி போட ரெடி தாண்டி, நீ முடிவா சொல்லு. ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா? போடி வெள்ளச்சி என்ன புரியலையா? ஐயோ அம்மா, கீழே விழுந்த ஜீவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு 2 பேத்துல யாரோ ஒருத்தராவது பார்த்தாங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலே கொடுத்து வச்சா நான் தான். என்னதான் நடக்குது இங்க? சரி, நமக்கு என்ன, நாம போவோம். சாரிங்க. காலையிலேருந்தே எனக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. பரவாயில்லைங்க. இவங்க நம்ம பீச்சில் பார்த்தவங்க தானே? அப்போ நம்ம ரேவதி கிட்ட அப்புறமா பேசிப்போம். விக்கி, ம் மேடம்க்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நைட்டு இருந்து அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீ தான் என்ன அக்செப்டே பண்ணிக்கலையே, அப்புறம் அதை நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? அப்புறம் ஏன் மேடம் எனக்காக சண்டை போடுறீங்க? அக்செப்ட் பண்ணாம தான் இப்போ உனக்காக இங்க வந்து நிக்கிறேனா? அது அது வந்து ம் சொல்லு அம்மு. ஏமா சொன்னி கீழே வந்துட்டு அவ கூட பேசலையா? ஆன்ட்டி அவ குளிச்சிட்டு இருக்கா. குளிச்சுட்டு இருக்காளா? பெட் காஃபி குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் சோம்பேறியாட்ட உட்காந்துட்டு இருப்பா. ரொம்ப நேரம் சொல்லணும் குளி குளின்னு, அப்பதான் குளிக்கவே போவா. அவ்வளோ ஒரு சோம்பேறி. இன்னைக்கு என்ன? சரி ரமேஷ், நீ உட்காரு, நான் உங்க எல்லாத்துக்கும் காஃபி கொண்டு வரேன். யசுனி, என்னாச்சு? அவங்க வந்திருக்காங்க, அவங்களோட பேசிட்டு இருக்கா. ஓ, அதனாலதான் நீ அதை சொல்லிடுவியோன்னு நினைச்சு அவங்க குளிச்சிட்டு இருக்கதா சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அப்பாடி, எப்படியோ ஆண்டியை சமாளிச்சாச்சு. விக்கி, சீக்கிரம் வாயேண்டா கீழே. இந்த ரமேஷ், காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி. பூமாரி, சோனி 2 பேரும் காஃபி எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. உட்காரு ரமேஷ். பரவாயில்ல ஆண்டி. நான் தான் உங்கள் எல்லாருக்கும் சாரி சொல்லணும். ரேவதினால உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்லைங்க ஆண்டி. சரிப்பா, நான் போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். நீங்கள் எல்லாரும் அவளுக்கோசரம் வெயிட் பண்ணுறீங்கல்ல? ஐயோ ஆண்டி. ஏன் சோனி, ஏதாவது வேணுமா? இல்லை ஆண்டி, அவளே குளிச்சுட்டு கீழே வரேன்னு சொன்னா, நீங்கள் ஏன் அவளுக்கு காஃபி கொடுக்கணும்லம்மா? கீழே வரட்டுங்க ஆண்டி, கொடுத்துக்கலாம். எதுக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேம்மா.
நைட்டெல்லாம் சாப்பிடல. நைட்டு இருந்து காலையில் வரைக்குமே ரொம்ப அழுதுருப்பா போல. நான் போய் பார்க்கும்போது நல்லா தான் தூங்கிட்டு இருந்தான். இப்போ நீங்கள் தான் அவள் குளிச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க. இந்நேரம் குளிச்சிருப்பாள்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன். மொத்தத்தில் அவங்க உண்மையாக லவ் பண்ணியிருந்தா அவங்க கண்டிப்பாக வந்திருப்பாங்க இல்லை. உன் ஃப்ரெண்ட் உண்மையாக லவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் உன் ஃப்ரெண்டோட லவர் உண்மையாக தான் லவ் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்காக நீ என்ன அவங்க கூட கம்பேர் பண்ணுவியா? இல்லை விக்கி. இங்கே பாரு ரேவதி, உன் ஃப்ரெண்டோட லவரோட சூழ்நிலை என்னவோ அது நமக்கு தெரியாது. ஆனால் உன் ஃப்ரெண்டு அதை புரிஞ்சுக்கிறா இல்லை. அப்போ நீயே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உன்னை யார் கூடயாவது கம்பேர் பண்ணனா? இல்லை, ஆனால் எல்லாருமே அப்படித்தானே இருக்கீங்க. மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு மாதிரி, ஆஃப்டர் மேரேஜ் ஒரு மாதிரியும். இப்போ தான் சொன்னேன் கம்பேர் பண்ணாதேன்னு. மறுபடியும் எல்லாரும் சொல்கிறேன். யார் அப்படி இருக்கா? ஏன்? என்னோட அப்பா. உங்கள் அப்பாவோட தொழில் அப்படிமா? அது உங்கள் அம்மா புரிஞ்சுக்கிறாங்க இல்லை? எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிறாங்க தான். ஆனால் ம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஒரு அப்பாவா என்கிட்ட பாசம் காட்டுறதில்ல, அப்படி தானே சொல்ல வர? ஆமாம், அப்போது குடும்பத்தை விட தொழில் முக்கியமாக போச்சா? நீங்கள் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே உங்களை விட்டு உங்கள் அப்பா விலகி இருக்காரு. அரண்மனை மாதிரி வீடு, ஆடம்பர பொருட்கள், நினச்சா செலவு பண்ண காசு, இதெல்லாம் இருந்தால் மட்டும் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துருவாங்களா விக்கி? எல்லாமே லைஃப்பில் ஒரு பார்ட் தான் ரேவதி. அதுவே லைஃப்னு கிடையாது. பணம் நமக்கு தேவைதான் விக்கி, நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்க. ஆனால் அதுக்காக நம்ம லைஃப்பை தொலைச்சிடக்கூடாதுல்ல. ஆமாம் ரேவதி, ஆனால் உங்கள் அப்பா பணத்துக்காக உங்களை விட்டு விலகி இருக்கலாம். உங்களுக்கு அவரால் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விலகி இருக்காரு. பாரு ரேவதி, எல்லாருமே பாசத்தை வெளிக்காட்டுறவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு அதை வெளிக்காட்ட தெரியாம கூட இருக்கலாம். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் பேரண்ட்ஸோட பாசம் வந்து பலாப்பழம் மாதிரி உள்ள இனிப்பா இருக்கும், வெளியே முள்ளு மாதிரி இருப்பாங்க. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நீ சொல்றியே பிஃபோர் மேரேஜ் ஒரு மாதிரி, ஆஃப்டர் மேரேஜ் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு. பிஃபோர் மேரேஜ் லவ் பண்ணும்போது உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா கொஞ்சம் டைம் கிடைக்கும். இதே ஆஃப்டர் மேரேஜ் ஃபேமிலிக்காக நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ எங்களுக்கு டைம் கிடைக்காது. அதுக்காக லவ் குறைஞ்சிட்டு தான் அர்த்தம் இல்லையே. ஆஃப்டர் மேரேஜ் எங்களுக்கு பொறுப்புகள் கூடியது இல்லையா? பேரண்ட்ஸ், கூட பிறந்தவங்க, ஒய்ஃப், கிட்ஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்க தேவைகளை நிறைவேற்ற நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ ஒன்றும் குழந்தை இல்லை ரேவதி. சின்ன வயசுலேருந்து நீயே உன்னோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ உனக்கே இதெல்லாம் தெரியும். ஆமாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் பாதி படிப்புக்காகவே தொலைச்சிடுறோம், மீதி பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறதையே தொலைச்சிடணுமா? அப்போ நம்ம எப்போ தான் மாட்டுறது? இது எல்லாத்து லைஃப்லையும் இருக்கிறது தானே. அப்போ மீதி பேரெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க? விக்கி. என்ன அம்மோ, இங்கே பாரு, எப்போவோ யாருக்கோ எங்கேயோ நடந்தது அதையெல்லாம் வச்சு நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணாத, சரியா? இத்தனை வருஷமா நீயும் என்னத்தான் லவ் பண்ணியிருக்கேன், நானும் உன்னத்தான் லவ் பண்ணியிருக்கேன். நம்ம பேசிக்கலாம், பார்த்துக்கலாம். அப்போல்லாம் உனக்கு இப்படியெல்லாம் தோணலையே. இப்போ பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம், அதனால உனக்கு இப்படியெல்லாம் தோணுதா? நல்ல வேலை, மற்றவங்க மாதிரி பார்க்கு, பீச்சு, சினிமான்னு எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டிட்டு நான் சுற்றலை. அப்படி மட்டும் நான் பண்ணியிருந்தேன். பிஃபோர் மேரேஜ் என் கூட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஆஃப்டர் மேரேஜ் கண்டுக்கவே மாட்டேறீங்கன்னு சண்டையாக போட்டுக்கிட்டே இருப்பேன் நீ. இல்லைனாலும் நான் உங்க கூட சண்டை போட வேண்டாம். அதானே, அது உன் குணமாச்சு. அது மாறுமா என்ன? உன் கூட கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லை, ஆனால் நீ யார்கிட்டயும் சண்டை போட்டதும் இல்லை. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செய்யத்தானே நான், இல்லையா? அது கூடவா நான் புரிஞ்சுக்காம இருப்பேன்? பரவாயில்லையே, என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், இது கூடவா தெரியாது? தேங்க்யூ விக்கி. எதுக்கு? எனக்காக வந்ததுக்கு, என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும். என் அம்மாவை பற்றி எனக்கு A to Z எல்லாம் தெரியும். ஐ லவ் யூடா விக்கி. அதைத்தான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டேன், அழுகாம சொல்லலாம்ல. ஐயோ, ஆன்ட்டி போய் பார்க்க போகிறாங்க, மிக்கி மாட்டிக்க போகிறான், என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. சாரிடா மச்சான். ஹலோ, கொடுங்கங்க. என்ன, உங்கள் ஃப்ரெண்டு மாட்டிக்க போகிறாரா? ஆமாங்க. சரி விடுங்க, எப்போனாலும் ஒரு நாள் தெரியத்தானே போகுது, அது இன்னைக்கா இருந்துட்டு போகுது. இந்த பாப்பா சொல்கிறது கரெக்டு தான். ஆனால்
என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே. விக்கி சமாளிடா மச்சான். எப்போ பிரச்சனை வந்தாலும் நீயும் ரேவதியும் தான் சமாளிச்சாகணும். மைண்டுக்கும் ஒரு ரீசைக்கிள் பின் தேவை. தேவையில்லாதெல்லாம் சும்மா அதில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. உடல்நலம் மனநலம் ரெண்டுமே கெட்டு போயிடும். ம் சரிடா விக்கி. ம் சரி, அழுகாத. நான் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன். இனி எதுனாலும் எனக்கே கூப்பிடு. ரமேஷை தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் தான் சரி அங்கிள் ஓகே சொல்கிற வரைக்கும் உன் கூட பேசாமல் இருப்போன்னு இருந்தேன். அங்கிள் மேரேஜ்க்கு ஒத்துக்கலைன்னா 2 பேரும் பழகிட்டு அப்புறம் 2 பேத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதனால தான். நீ டேடியை ஒத்துக்க வச்சிருவே இல்லை? ம் கண்டிப்பா ப்ராமிஸ். கண்டிப்பாக. எந்த பிரச்சனை வந்தாலும் நானும் ஃபேஸ் பண்ண தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன பயம், அவ்வளோதான். பயமா? நம்ம நினச்சது எல்லாமே நடக்கணும்ட்டு இல்லையே. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும். அதனால தான் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணாலும் நெகட்டிவாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மனசளவில் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். விக்கி 99.9% கண்டிப்பாக ஓகே சொல்வார். எங்க பூ மாதிரி இங்க நின்று இருந்த மேங்கோ மண்டை அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்பாடி, அவங்க நின்றுட்டே இருக்கவும் கிட்ட கூட என்னால் ஃப்ரீயாக பேச முடியல. சரி வெளியவே நிற்கட்டும். சோனி இன்னைக்காவது ஆஃபீஸ் போவோமா? அந்த மண்டத்தலையை நேற்று திட்டிருக்கேன் நம்ம எல்லாரையும். நம்ம 2 பேர் போவோம்னு நினைக்கிறேன். ரேவதி டவுட் தான். என்னன்னு சொன்னாலாவது பரவாயில்ல. நம்ம போகும்போது ரேக்காவை பார்த்துட்டு அப்படியே போகலாம். டைம் இருக்குல்ல, இரு. அப்படின்னு சோனி பசிக்குது. உனக்கு பசிக்குதா? உனக்கு கடுப்பா இருக்கு. ஏன்? ரேகா ஊருக்கு போறேன்னு 2-3 நாள் லீவ் போட்டா. அப்புறம் இப்போ கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. இனி ஆஃபீஸ் வருவாளா வரமாட்டாளா தெரியலையே. நம்ம நேற்று போகல 3 பேருமே. இன்னைக்கு ரேவதி டவுட் தான். இப்படியே போனா பார்த்துக்கலாம் விடு சோனி. இல்லைனா மட்டும் நம்ம நினைக்காதெல்லாம் நடந்துருமா என்ன? அப்போ வீடு ம் அதான் சொந்தக்காரங்க இருக்காங்களே, இல்லாத பிரச்சனையும் கொண்டு வந்து யார் குடும்பத்தை எப்படி கெடுக்கலான்ட்டு. அப்போ அவங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னா நீ என்னை விட்டுருவ இல்ல? ம் என்னோட காதல் உண்மையானதா இருந்தா அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குல்ல, அதுவே நம்மளை சேர்த்து வைக்கும். இல்லைன்னா? ஐயோ, இங்க பாரு, அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். இப்பவே ஏன் நம்ம அதெல்லாம் யோசிக்கணும்? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கை என்னைக்கும் வீண் போகாது. வீண் போக நானும் விட மாட்டேன். மம்மி ஆண்டி. இந்தாங்க 2 பேர் காஃபி எடுத்துக்கோங்க சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது ரேவதிக்காக உயிரை விட்ட அனிதா சங்கரோட பையன். ஆமா ஆண்டி. நீ அப்போ சொல்லும்போது ஏதோ சின்ன பசங்களுக்குள்ள அஃபராக இருக்கும், வருஷங்கள் கடந்து போகும்போது நீங்கள் 2 பேரும் அதெல்லாம் மறந்துடுவீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் சொன்னதுக்காக 15 வருஷம் கழிச்சு இப்போ வந்து நிற்கிறியே. அதிலே புரிஞ்சுக்கணும் நீ எந்த அளவுக்கு இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. நானும் உனக்கு கொடுத்த வாக்க தவற மாட்டேன்ப்பா. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ. நானும் என் பொண்ணு தான் சொல்லணும் உங்களுக்கு. என் பொண்ணு கொடுத்து வச்சவ தான். உன்னை விட வேற யார் என் பொண்ணை இவ்வளோ நேசிப்பாங்க? எதை பற்றியும் நீங்கள் 2 பேரும் கவலையும் பட வேண்டாம், யோசிக்கவும் வேண்டாம். நான் பேசிக்கிறேன் இவங்க அப்பா கிட்ட. தேங்க்யூ மம்மி. ஆண்டி. சரி ரேவதி, சோனியா பூமாரிக்கிட்ட நீ பேசுனியா? இல்லைம்மா, அவங்க ஒரு ஃபோன் கூட பண்ணலை எனக்கு. என்ன பேசுகிற? அவங்க தான் ஒரு ரூமுக்கு வந்தாங்களே, அப்போ நீ பேசலையா? அவங்க எங்கம்மா வந்தாங்க? நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. நான் கீழே போய் பாரு, ஹாலில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. சரிம்மா, இதோ வரேன். சரி, நான் போய் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணுறேன், சீக்கிரம் வாங்க கீழே. ஓகேம்மா. சரி, நான் கிளம்புறேன். ரேவதி கிட்ட சொல்லிடுங்க ஆண்டி, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். ரமேஷ் எங்கேங்க ஆண்டி? இங்கே இருந்தாரே ரமேஷ், அவர் எங்கம்மா? வெளியே இருக்காங்க ஆண்டி. நான் போயிட்டு வரேங்க ஆண்டி. அடி வாங்குவீங்க எல்லாரும். எல்லாரும் வந்து சாப்பிட உட்காருங்க, நான் சாப்பிட எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும்.